வெளியில் இருக்கும்போது என்னன்னாலும் பேசலாம். கவர்மெண்ட் பொசிஷன்ல இருந்துட்டு எதுவுமே பேச முடியாது. இது 10வதுக்கு ஒரு தம்பி முதல்ல நான் வந்த உடனே சட்டை ஃபுல்லாக மைக் மாட்டிருக்காரு. ஒன்றில் மிஸ் ஆனால் கூட இன்னொன்று பிடிபட்டுருவேன் போல. ரொம்ப நன்றி இந்த நிகழ்வுக்கு என்ன அழைச்சதுக்கு. அதிகமாக எழுதுறதோ பேசுகிறதோ வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் ஒருத்தரும் புத்தகம் எழுதும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது சில பேர் வந்து எழுதுறத பார்த்தா கொடுமையாகவும் இருக்கும். ஆனால் இங்கே இது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் கொஞ்சம் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய புத்தகத்தை எழுதுறது வந்து அவ்வளோ ஈஸியானது இல்லை. அதே மாதிரி அதுக்கு ஆதாரத்தோடு எழுதுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. யார் வேணால் எதை வேணால் அப்படி கூகுளில் இருந்து எடுத்து அப்படி எழுதுறது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அகழாய்வு சம்மந்தமான புத்தகங்கள்லாம் பார்த்தா அதிகமாக ஆதாரங்களை கோட் பண்ணி அது ஒன்று பொய்யா சித்தரிக்கிறாங்க அப்படின்னா அது ஏன் பொய் அப்படின்னு சொல்லணும்ல. அது வந்து இன்னும் கூடுதல் வேலை. பொய் சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிச்சி எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பல்வேறு ஆராய்ச்சிகளை அப்படி அழகாக கோட் பண்ணி எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தேன். அது வந்து விளையாட்டான வேலை இல்லை. அதே மாதிரி அந்த வரலாறும் பொய்ன்னு ஒரு புத்தகம் கொடுத்துருந்தாங்க. அதை படித்து பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோ தைரியமாக ஒரு வார்த்தைகளை வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்றது அங்கே இருந்தால் தெரிஞ்சுக்க முடியும் போல. விட்டுருந்தா காதுலேயே அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எழுத்து. அப்போ அப்படின்ட்டு அது எந்த பாரபட்சமுமே இல்லை. ஒரு பொய்ன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் ரொம்ப பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு போல்டான ஒரு எழுத்து இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துக்கு எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் எல்லா துறையை பற்றியுமே ஃபேக் நியூஸ் வரும். அதில் நாங்கள் பார்த்த ஃபேக் நியூஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். சரி, பேசின விஷயங்களோட சப்ஜெக்டோட ஆழம் வேற. இது ரொம்ப கிண்டலாகவே இதை பார்க்க முடியுங்கிற அளவுக்கான விஷயங்கள்லாம் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். சரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு செய்தி தான் அது. இதில் வந்து அந்த மேலே இருக்கிறதான் கிளைம். வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில் அல்லது ட்விட்டர்லாம் நீங்கள் என்ன எழுதி போட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய படிக்கட்டு இருக்குது, அப்போ இதில் ஏறுறதுக்கு எவ்வளோ பெரிய உயரமாக ஒரு மனுஷன் இருந்துருமா அப்படின்றதான் கிளைம். இதை போட்டுட்டு இலங்கையில் உள்ள ராவணன் கோட்டை அப்படின்னு போட்டாங்க. ராவணன் இருந்தால் தான் வேற ஒருத்தர் இருக்க முடியும். அதனால ராவணன் எவ்வளோ பலமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அப்போ இந்த செய்தியை போட்டோடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவ்வளோ பெரிய படிக்கட்டில் ஏறிருக்காங்கன்னா இப்போ இருந்திருப்பாங்க போல, நமக்கு தான் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும். உண்மை என்னன்னு பார்த்தா அதுலேயே ஆன்சர் இருக்குது. பக்கத்தில் பாருங்கள், ஒரு சின்ன படி இருக்குது. அந்த படியில் தான் மனுஷங்க ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து இலங்கையிலே கிடையாது, இது பெரு நாட்டை சார்ந்த ஒரு இடம். அதுக்கு வேற பர்பஸ் இருக்கலாம். பக்கத்தில் பாருங்களேன், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டுகள் தெரியும். மனுஷங்க நடக்கிறதுக்கு அதுக்கான இடமும் இருக்கு. சரி, அடுத்த ஒரு விஷயம், இதே போல் இந்த அகழாய்வு, இந்த முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு போடுறது அப்படின்றத பற்றி நிறைய ஃபேக் நியூஸ் இருக்கும். நிறைய காமெடியாக தான் இருக்கும். அடுத்தது எடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பீமனோட பையன் கடோத்கஜன். நமக்கு வந்து இப்போ இருக்கிற ஆட்கள் தெரியுமா, நல்ல சீனியர்ஸ் நிறைய பேருக்குனால தெரியும். கல்யாண சமையல் சாதம்னு ஒரு பாட்டெல்லாம் போட்டு அவர் டக்குன்னு பெருசாவாப்பில் அப்படி கொஞ்ச நேரத்துக்கு சின்னதாகிடுவார், சாப்பாடெல்லாம் காலி பண்ணுவார். அந்த மாதிரி அவர் ரொம்ப பெரிய உருவமாக இருந்திருக்காரு அப்படின்றத சொல்கிற மாதிரி பீமன் மகன் எலும்புக்கூடு. ஆனால் கிடைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம். அதெல்லாம் வந்து குஜராத்தில் தான் கிடைக்கும், நம்ம ஊர் பக்கம் கிடச்சிடாது. அப்போ குஜராத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னு இந்த நியூஸ் வந்து பரப்புகிறாங்க. அது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு வெப்சைட்டில் கிராஃபிக்காக நடத்தப்பட்ட போட்டி, கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடாக நடத்தப்பட்ட போட்டி. அதில் கிராஃபிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய உருவம் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு அதை எப்படி கடத்தப்படுது அப்படின்னா, ஒரு ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட இந்த ஊரில் சொல்லப்பட்ட கதைகள்லேருந்து வழியாக அதை நம்ப வைப்பதற்காக ஒரு ஆதாரம் கிரியேட் பண்ணுறது. ஆதாரத்தை வச்சு புத்தகம் எழுதுறது வேற, புத்தகம் எழுதிட்டு ஆதாரம் தேடுறது வேற. இது ரெண்டாவது கேட்டகரி. அடுத்து இது அதை விட அது கூட பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் வந்து மலைக்க வைக்கும் அளவுக்கு இது வந்து இலங்கைய பூமியை தோண்டும் போது கிடைச்ச 2 டன் எடையுள்ள கதை அப்படின்னு போட்டிருக்காங்க. கதைக்கு ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஓ கரெக்டு தானா? எல்லாமே ஒரே கதை தான். அதை மீன் பண்ற மாதிரி இருக்கோ? இது வந்து நிஜமா என்னன்னா ஒரு கோயிலுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு என்ன கவலை வந்துருச்சு அப்படின்னா, கோவிலுக்காக செஞ்சிருக்காங்க. 2 டன்ல அதை ஒரு லாரி வச்சு எடுத்துட்டு போறாங்க, அந்த கோயிலில் கொண்டு போய் வைக்க போறாங்க. அதுக்காக எடுத்துட்டு போனது அதை அவங்க பரப்பும் போது இப்படி பரப்பிட்டாங்க. எனக்கு என்ன கவலை ஆயிடுச்சுன்னா, சில பல 1000 ஆண்டுகளுக்கு பின் நிஜமாவே இது பூமிக்குள்ள புதஞ்சு அதை வேணாவது தோண்டி எடுத்து அந்த காலத்துல இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறத எழுதிருவாங்களோன்னு பதட்டமாய் போச்சுன்னா, இந்த பதட்டத்திலிருந்து என்னால் வெளியில் வருவதற்கு ரொம்ப மோசமா இருக்கு. இப்பவே சமகாலத்திலேயே இந்த மாதிரி ஒரு கதை பரப்பப்படுது அப்படின்னா, இப்போ ஒரு 1000 ஆண்டுகளுக்கு காலத்துக்கு பிறகு அதான் அந்த இம்சையரசன்ல சொன்ன மாதிரி அப்புறம் வரப்போற லகுட பாட்டிகளுக்கு அதெல்லாம் தெரியவா போகிறது, சொல்லி விடுவோம் அப்படின்ற மாதிரி தான். அடுத்து இது வந்து அடுத்து ராமர் கோயில் திறக்கும் போது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜடாயு பறவை, இது அழிஞ்சிருச்சு, இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அது அப்பியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் போட்டாங்க. அது ஒரு வல்ச்சர், அது இப்பயும் இருக்கிற ஒரு இனம் தான். அது ஜடாயுலாம் கிடையாது, அது வந்து ராமர் கோயிலும் கிடையாது. ஆனால் போட்டாங்க. சார் அதுல இதுக்கு மேல அடையாளம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் காமெடியா இருக்கு இல்லையா? ஒன்றும் பெருசா சீரியஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, பார்க்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்மெல்லாம் வந்து கலகலப்பாக தான் அதை பார்க்குறோம். ஆனால் இதுக்கு ஒரு பின்னால் என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மித்திக்கல் பாஸ்ட், ஒரு பழைய கதைகளையும் கட்டுக்கதைகளையும் புராண கதைகளையும் உண்மைன்னு நிறுவுவதற்கான வேலை நடக்கும். அதான் அதை நம்ம பார்க்கணும். இப்போ உலகத்தில் என்ன பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா, யூனிஃபார்மிட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் உள்ள பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாரும் வேற வேற நிறத்தில் இருப்பாங்க, வேற வேற மொழி பேசுகிறவங்களா இருப்பாங்க, வேற வேற ஊர்க்காரங்களா இருப்பாங்க, வேற வேற மதத்தை தழுவுபவர்களாக இருப்பாங்க, மதமே இல்லாதவர்களாக இருக்கலாம். இது எல்லாருமே ஒன்று தான். அது ஜெண்டராக இருக்கலாம், ரேஸாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், இவங்க எல்லாரும் ஒன்று தான், சமம் தான் அப்படின்னு சொல்கிறது ஈக்குவாலிட்டி. யூனிஃபார்மிட்டிங்கிறது வந்து மதத்தால் ஒன்று கூடுவோம் அல்லது வந்து மொழியால் ஒன்று கூடுவோம் அப்படின்னா எனக்கு புரியல. எப்படி மொழியால் ஒன்று கூடுது? நான் பேசுகிற மொழியை நீங்கள் பேசுகிற மொழி வேற, இப்படி மொழியால் ஒன்று கூடணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பேசுகிற மொழி நீ கற்றுக்கோ, அப்படி ஒன்று கூடிடலாம்ல. இது ரொம்ப புத்திசாலித்தனமான நடவடிக்கையாக இருக்கே. நான் பேசுகிற மொழி வந்து நீங்கள் எல்லாரும் பேசிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே மொழி பேசலாம் அப்படின்றது யூனிஃபார்மிட்டி. அப்போ என்னுடைய தன்மை வேற, உங்கள் தன்மை வேற, இன்னொரு நண்பருடைய தன்மை வேற, அவர் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவராக இருப்பார், அவருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், கலாச்சாரம் இருக்கும், அதெல்லாம் வந்து அப்படியே நான் ஏற்றுக்கிறேன், அவர் அப்படியே இருக்கட்டும், நான் இப்படி இருக்கேன், எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்கிறது ஈக்குவாலிட்டி. அப்படிலாம் கிடையாது, நம்மெல்லாம் ஒரு டைப்பாக அப்படி ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த சொல்கிற அந்த யூனிஃபார்மிட்டியை வந்து கொண்டு வர்றது தான் பிரச்சனையாக இருக்கும். இந்த யூனிஃபார்மிட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் இருக்கிற சிக்கல் எங்கேருந்து வருது அப்படின்னா, ரொம்ப காலமாக இந்த மித்திக்கல் கதையெல்லாம் நம்ம நம்பிட்டு தான் இருந்தோம். படம் எடுத்தாலும் அதான் வந்துச்சு, நாடகம் எடுத்தாலும் அதான் வந்துச்சு, நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது அதான். அதை பார்த்தா வளர்றோம். ரொம்ப காலத்துக்கு வந்து சொர்க்கம் இருக்கா, அங்கே எண்ணெய் சட்டி இருக்கான்ற கவலையிலேயே நான்லாம் வளர்ந்தேன். சின்ன பையனாக இருக்கும்போது வளர்த்துருவாங்க போல, இவங்க வேறு எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் ஏதாவது சின்ன விளையாட்டாக சேட்டை பண்ணிட்டா கூட எண்ணெய் சட்டியில் வளர்த்துருவாங்க அவ்வளோதான் அப்படின்னு நான் பயந்த காலம்லாம் உண்டு. அப்படி ஒரு மித்தை வந்து ஒரு குழந்தையா இருக்கிற ஒருத்தவனுக்கு சொல்லி கொடுத்துட்டே வளர்ந்தா அந்த குழந்தையோட அறிவியல் சிந்தனை என்னவா இருக்கும்? அதால் சிந்திக்க முடியுமா? அது எல்லாரும் 24 மணி நேரம் இது மாதிரி ஏதாவது ஒரு கதையை தான் இருக்கும். இந்த கதைகளுக்குள்ளேயே தான் தன்னுடைய சிந்தனை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து அடுத்து எவால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நம்ம ஊரில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, இந்த மித்திக்கல் பாஸ்ட்டுக்குள்ளேயே இது வந்து ஒரு பாசிசத்தின் வளர்ப்பதற்கான கருவி அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பாசிஸ்டுகளாலும் சொல்லப்பட்டிருக்கு. முசோலினி சொல்றாரு, கட்டுக்கதைகளை நாம் நிறைய உருவாக்கிட்டோம், இந்த கட்டுக்கதைகள் தான் நம்ம நாடு, இந்த கட்டுக்கதைகள் தான் நம் நாட்டின் பெருமை. முசோலினி சொல்றாரு. இந்த கட்டுக்கதைகள் உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த மித்திக்கல் ஸ்டோரிஸ் வந்து உண்மையா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனா இதை உண்மை போல மாற்றுவதற்கான வேலையை செய்யணும், அது மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படின்றார். அப்போ இந்த கட்டுக்கதை புராண கதைகள் நம்ம ஊரில் அப்படி இருந்தோம் அப்படின்னு இந்த பழம்பெருமை இதெல்லாம் உருவாக்குவதற்கான நோக்கம் என்னன்னா, இதே டோனில் நாசி பத்திரிகைகள் எழுதுது.
அப்போ இவங்க எல்லாருக்கும் இந்த பாசிச மனப்பான்மை உள்ளவர்கள் எல்லாருக்குமே ஒரு பழம்பெருமை தேவைப்படும். அந்த காலத்தில் நாங்கள் நல்லா இருந்தோம், இப்போ நாங்கள் நல்லா இல்லை. இந்த டோனை வந்து நீங்கள் நிறைய பேசுகிறத பார்த்துருக்கீங்க. அந்த காலத்தில் நாங்கள் நல்லா இருந்தோம். இப்போ நமக்கு வாட்ஸ்அப்பில் வர்ற செய்தி, இந்த காமெடியான செய்திகளே அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன் கிடைக்கும், ஒரு ரிலேட் பண்ணிக்க முடியும். அது என்ன அப்படின்னா, இப்போ என்ன சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில், முன்னோர்கள் முட்டாள் இல்லைன்னுவாங்க. நான் ரொம்ப காலமாக போகிற எல்லா மேடைகளையும் இதை சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன். முன்னோர்கள் முட்டாள் இல்லைன்னா நீங்க புறா யாரு? முன்னோர் முட்டாள் இல்லைன்னா நம்ம புறா யாரு? அப்ப அதானே. அதை வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எவால்வ் ஆகும்ல, வளரும்ல. வளரவே வளராது, நாங்கெல்லாம் வந்து தேஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நாமளே கட்டியம் கூறுவதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்? அப்போ பழங்கால பெருமை நான் வந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கவும் நான் ஒரு நாள் சொன்னேன், முன்னோரெல்லாம் முட்டாள் இல்லை அப்படிதானே? ஆமாம். நம்ம முன்னோர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொல்கிறேன், அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ பண்ணுறதில்ல, அதனால் நீங்கள் பெட்டரான சொசைட்டின்னு நான் நம்புகிறேன். ஆனால் முன்னோர்கள் பண்ணதெல்லாம் சரின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரு சில விஷயங்களை லிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு லிஸ்ட் பண்ணேன். அதை உங்ககிட்டையும் சொல்கிறேன். நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, குழந்தை திருமணம் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 வயசு குழந்தையை விதவையாக்கி, அந்த விதவையானா கூட அதோட விடவும் மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் அது குழந்தைனே தெரியாது, அதுக்கு வந்து ஒரு கல்யாணம்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்காரர் செத்துட்டாரு, அது இன்னொரு குழந்தை செத்த உடனே அதற்கு பிறகு அந்த குழந்தைய அமங்கலம்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஊர்லாம் இருந்துச்சு, மொட்டையெல்லாம் போட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. யார? 1 வயசு பிள்ளைய. யாரு இவங்கெல்லாம்? நீங்களாம் நம்ம ஊர்ல இருந்த முன்னோர்கள் தானே. அடுத்து அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. மறு திருமணமே வாய்ப்பு இல்லை, விதவையாயிட்டா மறு திருமணம் வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்த அது யாரு? டைவர்ஸுங்கிற ஆப்ஷனே கிடையாது, மறு திருமணமே கிடையாது, அப்படின்லாம் வச்சிருந்தது யாரு? ரைட்டு, வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அப்புறம் என்ன பண்ணீங்க? நாங்கள் உங்களை நீங்களே சேர்த்து ஜாலியாக அந்த தீக்குள்ள உளுத்துருங்க, வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பண்ணாலாம் யாரு? அதுவும் நம்ம முன்னோர்கள் தான். பெண்களுக்கு சொத்துரிமை இருந்துச்சா? கிடையாது. நோ, ஒன்லி ஃபார் அஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் பண்ணது யாரு? இவ்வளவு சேட்டையும் பண்ணிட்டு இன்னமும் ஒரு பெரிய மனிதர் இருக்காரு. அந்த பெரிய மனிதர் பேரை நான் சொல்ல போறேன், நீங்க கூகுள்ல தேடுவதற்கான ஒரு ஹோம்ஒர்க்னு வச்சுக்கோங்க. இல்ல தெரிஞ்சுக்க. ஓகே, இது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். குழந்தை திருமணத்தை வயதை வந்து பிரிட்டிஷ்காரர் ஏற்றிடுறாங்க. எவ்வளோ ஏற்றுறாங்க அப்படின்னா 10 வயசுலேருந்து 12 வயசாக ஏற்றிடுறாங்க. ஏற்றினோடனே நமக்கு சுதந்திர போராட்டத்திலாம் போராடிய மிகப்பெரிய ஒரு மனிதர் வந்து செம்மையாக கோவமாயிட்டார், டென்ஷன் ஆயிட்டார். டென்ஷனாக என்ன சொன்னார் அப்படின்னா, இது எங்கள் கலாச்சாரம் அப்படின்னாரு. எங்கள் கலாச்சாரத்தில் தலையிட நீ யார் அப்படின்னாரு. எதுக்கு? 10 வயசுலேருந்து குழந்தை திருமண வயதை 12ஆ உயர்த்துறதுக்கு. அப்போ யார் இவங்க? இந்த முன்னோர் யாரு? இப்போ நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு விசில் அடிக்கணுமா, இல்லை முன்னோர்கள் எல்லாம் அப்படின்ற கேட்டகரியை யோசிக்கணுமா? இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த பொய், பாசிசம், அதற்கு பின்னால் இருக்கிற இன்னொரு கருவி என்னன்னா, அது எல்லாமே ஒரே பேட்டர்னில் இருக்கும். அது எல்லாமே பெண்களுக்கு எதிராக இருக்கும். இது வந்து பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மித்திக்கல் ஸ்டோரிஸும் அப்படியே இந்த பெண்களுக்கு எதிராக இருக்கிறதும் ஒன்றாவே இருக்கும். இந்த மித்திக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க, அது ஏதாவது ஒரு பொண்ணை போட்டு பாடாப்படுத்தியிருக்கும். அந்த பொண்ணு பாட்டுக்கு செவனேன்னு இருந்திருக்கும். இவங்க பூரா கேம்ஸ் விளையாடிட்டு அந்த கேம்ஸோடைய பின்விளைவா அந்த பொண்ணோட சேலையை பிடிச்சி இழுத்துருவாங்க. நான் பாட்டுக்கு செவனேன்னு தான்டா இருந்தேன், உங்க கேம்ஸுக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிடையாது. இப்படிதான் வந்து இது இயங்கும். அப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொய்க்கு பின்னாலும் ஒரு தீவிர மனப்பான்மையை கொண்டு சேர்ப்பதற்கான வேலை நடந்துகிட்டே இருக்கு. அந்த தீவிர மனப்பான்மையை கொண்டு சேர்க்கணும்னா அவங்களுக்கு வந்து பொய் தேவைப்படுது. அந்த பொய்க்கு பின்னால ஒரு அழுத்தமான ஒரு பழங்கதை தேவைப்படுது. அந்த பழங்கதையில நம்பப்பட வைக்கிறோம். இதே போல இன்னொரு பெரிய மனுஷன் இருந்தாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கோவில்லாம் தேவதாசி முறைன்னு ஒன்று இருந்தது. அது அந்த பெண்களை வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்துகிற ஒரு மோசமான போக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு பெரிய ஃபேமிலி இருக்காது. அதுக்காக முத்துலட்சுமி ரெட்டி உள்ளிட்டவர்கள் பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டு இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லும்போது இன்னொரு பெரிய மனிதர், அவர் பேரை நீங்கள் கூகுளில் தேடி தெரிந்து கொள்ளவும், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுவும் எங்கள் கலாச்சாரம்னு சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு தடவையும் ஏற்கனவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம்,
என் வயதுக்காரர்கள்ட்டே நான் பேசி பழகிட்டு மூத்தவர்களோட அறிவை குறைத்து மதிப்பிடுற மாதிரி ஆயிடக்கூடாது. இல்ல இல்ல நான் இது இல்ல அதான் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். சார் சார் இப்ப ஜனநாயகமா என்ன பேசவும் விடல, கேள்வி மட்டுமே கேட்டா எப்படி? ஓகே சார். அது ஒரு 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 இடத்துல இருக்க அந்த இடத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கு. எனக்கு நான் இங்கே அரசு பணியில் இருக்கேன், அதை வந்து நான் ரொம்ப வயலேட் பண்ண விரும்பலை. அதுக்கு அவங்க ஒரு சட்டத்திட்டம் வச்சிருக்காங்க, அதையும் மதிச்சிடணும்ல, அவ்வளோதான். அது இல்லைன்னா அதில் நான் சேராமே இருந்திருக்கணும். நான் வெளியில இருந்து கற்றுதான் எனக்கு முக்கியமானது நடத்திருக்கணும். அதனால தான், வேற அது அது தெரியாமலும் இல்லை. நான் வந்து உண்மையாகவே இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி ஏன் சொன்னேன் அப்படின்னா, நானே அந்த பேர்களை பல நேரம் மறந்துடுவேன். அது வந்து ஏன் நடந்துச்சு அப்படின்றத தேடி படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது நமக்கு ஒரு அழுத்தமான, இப்போ நான் சொன்ன சுதந்திர போராட்டத்தை தேடி படிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அந்த மனுஷனை பற்றி எங்கே எது வந்தாலும் உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்போ நான் சொல்லிட்டு போனால் கூட நீங்கள் மறந்துடுவீங்க, ஓ இப்படிலாம் பண்ணீங்களாப்பா அப்படின்னு. இப்போ இந்த முன்னோர்கள்ட்டிருந்து நம்ம எது முரண்பட்டோம்னா, அந்த தவறான சிந்தனைகளை, தப்பான ஒரு போக்கை, பிற்போக்கு கருத்துக்களை உடச்சி வெளியில் வந்தோம். இப்போ சொல்கிறது எல்லாமே வாங்க பின்னோக்கி போவோம்னு கூப்பிட்றாங்க, வேணாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் எதை நோக்கி எங்களை கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறீங்க? நீங்கள் பண்ண தவறான விஷயத்தெல்லாம் தட்டி தட்டி கேள்வி கேட்டு உடச்சி முன்னாடி நாங்கள் போயிட்டுருக்கோம். அதை உடச்சி போனதுனால தான் இன்றைக்கி இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக நம்ம ஏன் பேச முடியுது? எதை அளவுகோலாக வைக்க முடியுது? இந்த லிபரல் தாட்ஸ் வந்தனால தான். லிபரல் தாட்ஸ் வந்ததுனால தான் கன்சர்வேட்டிவ்க்கு எதிராக நம்மளுடைய மனநிலை மாறினதுனால தான் நம்ம வளர்ந்துருக்கோம். இல்லைன்னா என்ன இருக்கும்? ட்ரெடிஷன், கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா என்ன இருக்கும்? ட்ரெடிஷனும் கலாச்சாரம் நமக்கு என்னத்தை தந்திருக்கும்? மிக மோசமான மனிதர்களாக நம்மளை வந்து பத்திரப்படுத்தியிருக்கும். அப்போ கலாச்சாரம்ங்கிற பெயரால் நீங்கள் எதை கொண்டு வருகிறீர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்மளுடைய பழம்பெருமையின் மூலமாக நீங்கள் எதை கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மன்னர் பெருமை வந்துடுது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய மன்னர் தெரியுமா அப்படின்றாங்க. இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். சொல்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்தில் மணிந்த அந்த கோட்டையெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்கும். இவ்வளோ பெரிய கோட்டை இருந்துச்சு, அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் உண்மையை யோசிச்சு பாருங்கள், நம்ம தாத்தா அப்படி பின்னாடி எடுத்துகிட்டே போவோம். நமக்கு அப்பா, அப்பாவோட அப்பா அப்படின்னு பேக்கில் போயிட்டே இருக்கும். அந்த மன்னர் வாழ்ந்த காலத்துக்கு போகிறோம். உறுதியாக அந்த தாத்தா நம்ம மன்னர் வந்து நம்ம தாத்தாவாக இருக்க மாட்டார். நம்ம தாத்தா என்னவா இருந்திருப்பாரு? ஒரே ஜாதிக்காரர் தானே. அதனால தானே சொல்கிறாங்க, இந்த மன்னர் வந்து ஒரு மன்னருக்கு எல்லா ஜாதிக்காரனும் போஸ்ட் அடிக்கிறதுலாம் வேறு நடக்குது. ஒரு ஊரை சுற்றி வந்தீங்கன்னா ஒரு தெருவில் ஒரு ஜாதியாக இருப்பார், அடுத்த தெருக்கு முன்னாடி ஒரு ஜாதியாக இருப்பார், பின்னாடி ஒரு ஜாதியாக இருப்பார், அப்படி வேற நடக்குது. யோசிச்சு பாருங்க, அதே ஜாதிக்காரர் மன்னர்னே வச்சுங்க, அப்படியே பின்னாடியே போகிறோம். போனீங்கன்னா நம்ம தாத்தா இருப்பார்ல, நிஜமாவே நம்ம கிளானில் வந்தவர், அவர் அந்த மன்னரை பார்க்குறாரு. மன்னருக்கு நிறைய மனைவிகள் இருந்தால் கூட, நிறைய குழந்தைகள் இருந்தால் கூட, அந்த ஜாதியில் இருக்கிற 1 கோடி பேர், 50 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் அவர் பேரனா இருக்க மாட்டோம். கரெக்டா? அப்போ நம்ம தாத்தா போறாரு வைங்க, நம்ம மன்னர் எதுக்கு வர்றாரு? 2 பேர் ஒரே ஜாதி, ஈக்குவல் ஜாதி. அப்போ என்ன பண்ணுவார் நம்ம தாத்தா? போய் விறுவிறுன்னு போய், ஹலோ பாஸ், நம்மளாம் ஒரே ஜாதி, அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? 100 அடியிலே அடிப்பாட்டிருப்பாங்க, அங்கே நில்றா அப்படின்னு இருப்பாங்க. அடுத்து கையை பொத்து, வாயை பொத்து, குனிஞ்சுக்கோ, தரையில் படு அப்படின்னு ஒரு 100 அடிக்கு முன்னாடியே காலில் விழுந்துருப்பார்ல. இப்போ யாரை கொண்டாடுறீங்க நீங்கள்? உங்கள் தாத்தாவை காலில் விழ வைத்த, உங்கள் தாத்தாவை அவமதித்த ஒரு மனுஷனை என் தாத்தான்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டீங்க. வாட்ட வெக்கங்கெட்ட சூழ்நிலை. யோசிச்சு பாருங்க. அதை காத்த எங்கள் மன்னர் அப்படின்னா எப்படி? சாத்தியமே இல்லை. அப்போ நம்ம எவால்வ் ஆகிருக்கோன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம பின்னாடி இழுத்தோம்னா நம்ம தப்பான காரியங்கள் நிறைய பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே நம்ம பின்னால் இருக்கிற மாதிரி இருக்கு. டெக்னாலஜி மேலே எனக்கு கேள்வி இருக்குது. அப்படின்னா காலராவால் செத்து கொண்டிருந்த ஊர் தானே அது. காலரா அப்படின்ற வியாதிக்காக நீங்கள் முன்னாடி பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலராவால் அப்படியே ஊரே காலி பண்ணிட்டு போவாங்க, ஊரே இறந்து போயிடும். ஒரு சின்ன மருந்து தான் அதை மாற்றுது. ஒத்துக்க மாட்டோம் பாஸ், நீங்கள் இப்போ கூட தான் கொரோனான்னு லீவில் விட்டீங்க அப்படின்ற இடத்துக்கு நகர்றது வந்து டெக்னாலஜி, சயின்ஸை வந்து ஒட்டு மொத்தமாக புறந்தள்ளுவது ரொம்ப ஆபத்தானது. போலியோ, என் வயதுக்காரர்கள்லாம் போலியோக்காரங்க நிறைய அட்டாக் இருக்கு. எங்கள் வீட்லேயே 2 பேர் இருந்தாங்க போலியோவால் அட்டாக் ஆன ஆட்கள். இப்போ அடுத்த தலைமுறை வந்துருச்சு. இன்னைக்கு போலியோவால் இருக்கிறவங்க இருக்காங்களா?
இப்போ எதை நோக்கி நம்ம நகர்த்துறோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக மறுதளிப்பது. அதில் சிக்கல் இருக்கும். சயின்ஸுக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? நம்பிக்கைங்கிறது வந்து அவ்வளோதான், நீ நம்பு, நான் சொல்கிறேன் நீ நம்பு, இதான் என் கலாச்சாரம், இதுதான் என் பெருமை, இதை நீ நம்பித்தான் ஆகணும், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது கலாச்சாரம். கலாச்சாரம் தன்னை முரண்படாது. அப்படித்தாங்கிறாங்க. நீ பச்சை பிள்ளை குழந்தை திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா அது எங்கள் கலாச்சாரம். ஏன்னா தேவதாசி முறையெல்லாம் சொல்கிறீங்க, அது எங்கள் கலாச்சாரம், அதெல்லாம் நாங்கள் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சண்டை போடுற ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் அறிவியல் அப்படி கிடையாது. அறிவியல் நீங்கள் சண்டை போட்டுட்டே இருக்கலாம். ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்குன்னா அந்த ரிசர்ச் பேப்பர் மேலே இன்னொரு ரிசர்ச் பேப்பர் வைக்கலாம். இல்லைப்பா, நீ சொன்னதை விட ஒரு டெக்னாலஜி மாறிடுச்சு, இது வேறையா இருக்கு, இந்த மருந்தில் சிக்கல் இருக்கு, இந்த மருந்தால் வந்து ஆபத்து இருக்கு, அதை நீ மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு நீ கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த கண்டுபிடிப்பையும் நீங்கள் முரண்பட முடியும். கார்பன் எமிஷன் இருக்கா சொல்லிடும். யார் சொன்னா? கார்பன் எமிஷன் இருக்கு, நாமளா கண்டுபிடிச்சான்? கார்பன் எமிஷன்னால வர்ற பாதிப்பை யார் கண்டுபிடிச்சா? அது இன்னொரு சயின்டிஸ்ட் தானே கண்டுபிடிச்சாரு. ஆதாரப்பூர்வமாக கண்டுபிடிச்சது யாரு? ஆதாரப்பூர்வமாக நிறுவுவது யாரு? முரண்படுவது யாரு? அப்போ அறிவியலுக்கு ஒரு தன்மை இருக்கிறது, தன்னை முரண்படும். அப்படிதான் நம்மளும் இருக்கணும். நான் செய்கிற தவறை நான் அப்படித்தாங்க அப்படின்னு சொல்லாம மாத்திக்கிட்டா நான் வந்து பெரிய மனுஷன் ஆயிடலாம். கரெக்டா? இல்லை, நான் சொல்றதான் சரின்னு சொன்னா நான் இருந்த இடத்துல இருப்பேன். மனுஷனுடைய எவால்விங் அப்படின்ற ஒரு இதுக்கு முன்னால் இருக்கிறது அதுதான். தன் தப்பை சரி பண்ணுவதற்கான ஒரு முயற்சி. போன தலைமுறையோட இந்த தலைமுறை ஸ்மார்ட் ஆகுதுன்னா தான் தவறை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த தலைமுறைக்கு அதை மாற்றலாம். நீ இன்னமும் எங்களோட நல்ல மனுஷனாகு, எங்களோட அறிவாளியாகு, எங்களோட வந்து முற்போக்காக இரு. முற்போக்குனா வந்து இன்னைக்கு பேட் மாதிரி நிறையா பார்வைகள் வர ஆரம்பிச்சு. கரெக்டா? அப்படித்தான் எழுதுறாங்க. எழுதுற யாருக்கும் முற்போக்குனாவும் என்ன தெரியல, பிற்போக்குனாவும் என்ன தெரியல, அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இப்போ என்ன நடக்குன்னு தெரியல. பகுத்தறிவுங்கிறதான அறிவு. இதை நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். அறிவுனா என்ன? எனக்கு புத்தகம் வாசிக்க தெரியும், உடனே அறிவு வந்துருச்சுன்னு முடிவு பண்ணிட முடியுமா? 10 புக்கு சிந்து சமவெளியை பற்றி தவறான இல்லாத நதிகளை இருக்குன்னு சொல்ற புத்தகமா படிச்சேன்னா என் அறிவு என்ன ஆகும்? வாசித்தல் அறிவா, பகுத்தறிதல் அறிவா? இது சரியா தப்பான்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு பேர் தான் அறிவு. அப்ப எனக்கு பகுத்து ஆயத்து தெரிகிறதுக்கு பயன்பட்டா தான் அதுக்கு பேர் அறிவே. அப்ப அறிவு என்றால் அது பகுத்தறிவு தான். பகுத்தறிவுன்னே இல்லைன்னா அதுக்கு பேர் அறிவே இல்லை, அது வெறும் வாசிப்பு. அந்த வாசிப்பு உங்களுக்கு எதை வேணா பண்ணலாம். நீங்க தப்பான செய்திகளே டெய்லி படிச்சுட்டே இருப்பீங்க, வெறுப்பு பிரச்சாரத்தையே படிச்சுட்டே இருப்பீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? வெறுப்பு பிரச்சாரத்தை கன்சியூம் பண்ணி மோசமான மனிதன் ஆயிருவீங்க. பொய்யான விஷயங்களை நம்பக்கூடிய இந்த வாட்ஸ்அப்ல வர்றதெல்லாம் பார்த்து இந்த கதையெல்லாம் வந்து பாரு, அந்த காலத்திலேயே இருந்திருக்கு, இவ்வளவு பெரிய மனுஷன் இருந்திருக்கான்னு ஏதாவது ஒன்று கதை பேசிக்கிட்டு இருந்தா அது என்ன அறிவு? அது கிடையவே கிடையாது. அப்போ சக மனுஷனை வெறுப்பதற்கான ஒரு வேலையும் இங்கே நெட்வொர்க்காக நடந்துகிட்டே இருக்கு. ஒரு மனுஷனை தப்பா பேசுறது அப்படின்றது வந்து நடந்துகிட்டே இருக்கு. ரிலிஜன் ரீதியாக, மொழி ரீதியாக ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ அழுத்தி நம்ம ஏதாவது அந்த விஷயங்களை பேசிட்டோம்னு வைங்க. இப்போ குமரி கண்டம்னு ஒரு டாபிக் இருக்கு, அதில் வந்து சில ஆதாரங்கள் இருக்கு, எனக்கு ஒரு மறுப்பு கருத்து இருக்கு, நான் ஒன்று சொல்கிறேன்னா அடுத்த நிமிஷம் கமெண்ட்ல தமிழர் கிடையாது, கிடையவே கிடையாது அப்படின்னு வந்துடும். ரிசல்ட் எல்லாம் வந்து இப்போ இந்த ஜீன் டெஸ்ட்டு, டிஎன்ஏ டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒன்லி யூடியூப்ல தான். தப்புன்னு ரொம்ப சிம்பிள். இதுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையில் முடித்துவிடலாம். எங்களுக்கு எதிராக பேசுகிறான், நீ எங்கள் மொழிக்காரர் கிடையாது. எங்களுக்கு ஆதரவாக பேசுனா நீ எங்கள் மொழிக்காரர், அவ்வளோதான். அப்படியாவது டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இது இது வந்து இது எல்லாமே இந்த வெறுப்புக்கு உட்பட்டு இது வந்து உலகளாவிய ட்ரெண்ட். இந்த வெறுப்பு பிரச்சாரங்கிறது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கு. உலகம் முழுக்க ஆன்டி இமிகிரண்டா இருக்கு, ஆன்டி டெமோக்ராட்டிக்கா இருக்கு. வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்து பஞ்சம் பழைக்க வந்தா அவனை வந்து எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போறாருன்னீங்க, அங்க ட்ரம்ப் வந்து நம்மளை திட்டுவார், இமிகிரன்ஸ் ஆர் டாக்ஸ்னு, அனிமல்ஸ்னு இப்பெல்லாம் பேசியிருக்காரு. இமிகிரன்ஸ் ஆர் அனிமல்ஸ்னு ரெஃபர் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில இருந்து ஒரு தமிழர் போறாரு, அமெரிக்காவுக்கு போறாரு, அங்கே வர அடிச்சு போடுறாங்க, வீட்டுக்கு லெட்டர் போடுறாங்க. நீங்கள் நிறையா அமெரிக்காவிலேருந்து வந்திருப்பீங்க, உங்களுக்கு என்னோட பெட்டராக தெரிஞ்சிருக்கலாம். என்ன லெட்டர் போட்டாங்கன்னா, எலெக்ஷன் டைமில் ஒழுங்கு உங்கள் ஊருக்கு போயிடும், நீங்கள் இருக்கப்படாது, நீங்கள் இருந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு லெட்டர் போட்டாங்க. குழந்தையோடு இருக்கிறவர்கள் அங்கே வர துப்பாக்கி கலாச்சாரம் ஜாஸ்தி, அங்கங்கே துப்பாக்கி வெடிக்கும். அப்போ அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? அதே தமிழர் இங்கே இருக்காருன்னு நீங்கள், நம்ம ஊருக்கு ஒரு பஞ்சம் பிழைப்பதற்காக ஒரு நார்த் இந்தியன் வர்றாருன்னீங்க, இவங்க பூரா வந்து எங்கள் வேலை வாய்ப்பெல்லாம் எடுத்துட்டாங்க, இவங்கெல்லாம் இங்கே வர்றதெல்லாம் கிரைம் பண்ணுறது தான் வர்றாங்க, இதே தான் அவனு சொல்கிறாங்க. வேறு மாநிலத்துக்கு போனால் நம்ம மீது என்ன பார்வை இருக்கோ, வேறு நாட்டுக்கு போனால் நம்ம மீது என்ன பார்வை வைக்கப்படுகிறதோ, இந்த ஆன்டி இமிகிரண்ட்டுங்கிற மைண்ட் செட் வந்து ஒரு குளோபல் மைண்ட் செட்.
அதுக்காக நம்ம வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா? வசதி வாய்ப்பை வந்து பெருக்காமல் இருக்க முடியுமா? நம்ம ஊரோட ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு நிறைய பேர் தெரியறதே இல்லை. இங்கே விவசாய கூலிகளுடைய சம்பளம் இருக்குல்ல, அது பிற மாநிலங்களோட அதிகம். அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? சம்பளம் அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? அதிகமாக தான் இருக்கணுமா? உங்க நீங்க எல்லாரும் தமிழர்கள் இல்லை. இப்போ விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க, விவசாயம் பண்ண முடியல, சம்பள உயர்வாளன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாம் சம்பளம் கூட கொடுங்கன்னு கேட்குறீங்க. கரெக்டா? சம்பளம் கூட கொடுக்கறது தான் நியாயம். ஒரு மனுஷன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்குறான், வயக்காட்டில் இருந்து கஷ்டப்படுறான், அவனுக்கு அதிகமான கூலி வேணும்ல, அவனுக்கு அடுத்தடுத்து அவனுடைய வாழ்நிலையை வந்து உயர்த்துறதுக்கு வேணும்ல. அப்போ சம்பள உயர்வாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா தப்பு. எங்களால் விவசாயம் பார்க்க முடியல, கஞ்சி ஊற்றினா விவசாயம் பார்த்தீங்களப்பா, வெறும் கஞ்சி ஊற்றினா சாப்பிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, என்ன திடீர்னு சம்பளம்லாம் கேட்குறீங்க, பேட் பாய்ஸ் அப்படின்ட்டாருங்க. அப்போ இது ஒரு முதலாளித்துவ சிந்தனையிலிருந்து வருது. இப்போ குறைந்தபட்சம் ஒரு 400-500 ரூபா கூட இல்லைன்னா எப்படி ஒரு மனுஷன் வாழ்வான் ஒரு நாள் வேலைக்கு? அங்கேருந்து தான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, அப்போ நம்ம ஊரில் கூலி வந்து அதிகமாக இருக்குது. நம்மால் வந்து 50% வந்து ஜிஇஆர் இருக்கு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50% இருக்குது. அப்படின்னா என்னன்னா 100 பேர் வந்து 12th முடிக்கிறான்னா 50 பேர் வந்து யூஜி படிக்கிறான், படிக்க போயிடுறான், காலேஜ் போயிடுறான். அப்போ காலேஜ் முடித்தோடனே அவன் வந்து இந்த மாதிரி வேர்த்து விறுவிறுக்கிற வேலையை செய்வதில்லை, அவன் ஒரு ஒயிட் காலர் ஜாப் நோக்கி நகர்றான். அப்போ நம்ம லேபர் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? நமக்கு வேலை இருக்குது, கட்டணம் கட்டுற காலேஜ் முடிச்ச பையன் போய் வேலை செய்யறதில்ல. எங்கேயாவது 1-2 நடந்துச்சுன்னா அதை நம்ம நியூஸ் ஆக்கிடுவோம், அது வேற விஷயம். யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம வந்து பெட்டராக படிக்கிறோம், 50% வந்து காலேஜ் முடிக்கிறான்னா 50% லேபர் ஃபோர்ஸ் வந்து ஒயிட் காலர் ஜாப்பை நோக்கி நகருது. அப்போ நமக்கு லேபர் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? நம்ம ஊரில் ஜனத்தொகை என்ன? நம்ம ஊருடைய ஜனத்தொகை இளைஞர்களுடைய நம்பர்ஸ் என்ன குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இளைஞர்கள் குறையுது. ஏன் குறையுது? நம்மெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்லும்போது ஒழுங்காக கேட்டுக்கிட்டோம். பெண்கள் வந்து தொடர்ந்து குழந்தை பெற்றுக்கிற கருவிகளாக நம்ம பார்க்கல. நாம் வந்து ஒரு அளவான குடும்பமாக இருந்தால் அதிகமாக செலவு பண்ண முடியும். 10 பிள்ளையை வச்சுட்டு சம்பாரிச்சா 10 பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் செலவு பண்ண முடியும். 2 பிள்ளை இருக்கும்போது சம்பாரிச்சா இந்த 2 பிள்ளைக்கு ஈக்குவலாக இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை பெட்டராக இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நமக்கு என்னாச்சு? நம்மளுடைய இளைஞர்கள் கம்மி. இருக்கிற இளைஞர்களும் என்னன்னாங்க, படிச்சு போயிட்டாங்க, படித்து ஒயிட் காலர் ஜாப் நோக்கி நகர்ந்துட்டாங்க. அப்போ நமக்கு கூலி வேலை பார்ப்பதற்கு யார் வருவா? டேபிள் கிளீன் பண்ண யார் வருவா? எந்த மாநிலத்தவர்கள் இன்னமும் கல்வி அறிவு பெறலையோ, எந்த மாநிலத்தவர்களுக்கு இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல்ங்கிற ஒரு சிந்தனை வரலையோ, அந்த கண்ட்ரோல் வராத ஆட்கள் அதிக லேபர் ஃபோர்ஸ் இருக்கும். படிக்காத மாநிலத்தில் இருந்து அவர்கள் வருவாங்க, அவ்வளோதான். எப்படி உன் வேலையை நான் தூக்கி அந்த நார்த் இந்தியன் தூக்கிட்டுன்னு சொல்ல முடியும்? என் வேலையை எப்படி இன்னொரு நார்த் இந்தியன் தூக்குவார்? ஒரு தமிழரோட வேலை எப்படி போகும்? நீங்கள் படித்து வேற வேலைக்கு போயிட்டீங்க, அவர் உங்களை விட வந்து இன்னும் கல்வி அறிவு பெறாத சூழ்நிலையில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற ஊர்லேருந்து வர்றாரு. இதுதான் வந்து விஷயமே. இப்போ நாம் வேற இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கும் இதே தான் ஃபார்முலா. அந்த ஊர் தன்மையின் பொருளை அமெரிக்கா போனோம்னா என்ன? அமெரிக்காவில் நம்ம சாஃப்ட்வேர் எழுதுகிறோம், சாஃப்ட்வேர் எழுதுகிற ஆட்கள் அங்கே வர்றதோட அவங்க வாழ்க்கையை வாழுகிறார்கள். நம்ம வாழ்க்கையை பணம் சேர்ப்பதற்காக சேமிப்பாக அப்படி யோசிக்கிறோம். அதனால் நம்ம படிப்புக்கான முக்கியத்துவம் வேறையாக இருக்கிறது, அவர்களுக்கு வேறாக இருக்கிறது. இவ்வளோதானே? இதெல்லாம் புரிஞ்சிக்கலன்னா நாம் வந்து என்னவாகும்னா நாம் வந்து ஒரு பாசிஸ்டாக மாறிவிடுவோம். நம்மளுடைய நோக்கம் பக்கத்தில் இருக்க மனிதனை நேசிப்பதற்காகத்தான் இருக்கணும், ஈக்குவாலிட்டியை நோக்கி தான் இருக்கணும். எப்போவெல்லாம் சமம்னு நீங்கள் பேசுகிறீங்களோ அப்போவெல்லாம் எதிரான கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும். எப்போல்லாம் ஒரு ஆணையும் பெண்ணையும் சமமாக நடத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போல்லாம் ஒரு ரெவல்யூஷனால தான் முடியும். யோசிச்சு பாருங்கள், ஒரு சுதந்திர போராட்ட தியாகி உலகமே ஊரே கொண்டாடுது, அவர் வந்து அதை பண்ணுறாரு, 10 12 அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரிங்கய்யா நாங்கள் மெதுவாக மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே ஒரு கேள்வி வரும், எதிர்ப்பு வரும், சண்டை வரும், ரெவல்யூஷன் வரும். அந்த ரெவல்யூஷன்லேருந்து தான் மாற்றம் பிறக்கும். அப்படி இல்லைன்னா, கேள்வி கேட்கலைன்னா, சமூகத்தில் இந்த கலாச்சாரத்துக்கு எதிரான கேள்விகளை வைக்காமல் போயிருந்தா, தவறி இருந்தா நம்ம வந்து பார்பேரியன்ஸாகத்தான் இருந்திருப்போம். இன்னமும் பெண்களை சமமாக நடத்த தெரியலன்னு தான் ஒரு வெளிநாட்டுக்காரர் உங்களை பார்த்தா சொல்லுவார், ஏன் நீங்கள் ஈக்குவலாகவே நடத்த மாட்டீங்க பெண்களை அப்படின்னு தான் சொல்லுவார். உலகம் முழுக்கவும் அந்த கூறுகள் இருக்கு. அப்போ என்னன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, லிபரல் என்பதை நோக்கி தான் சமூகம் நகர வேண்டியிருக்கு, கன்சர்வேட்டிவ்ங்கிறத நோக்கி நம்ம நகர வேண்டியதில்லை. இப்போ லிபரல் நோக்கி நகரும் போது ஒட்டுமொத்த ஆட்களும் தங்கள் வசதிக்காக லிபரல் குளோபல் மக்களை பார்க்குறாங்க. வெளியூர்கள்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, வெளிநாட்டு ஆட்களை பார்க்குறாங்க. நம்ம தாட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் லிபரல் நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. ரொம்ப கன்சர்வேட்டிவாக நம்ம வீட்டு பெண்களை வேலைக்கு அனுப்ப மாட்டோம்னு சொன்னப்போ இப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு ஐடி பெண்கள் ஐடியில் வேலை பார்க்குறதுக்கு அனுப்புகிறோம்.
நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்க கையில் பணம் வருது, அவங்க அந்த வரவு செலவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றமாக மாறிக்கிட்டே இருக்கும்போது நாம் வந்து பின்னாடி கன்சர்வேட்டிவை நோக்கி இழுப்பதற்கு, கன்சர்வேட்டிவை நோக்கி இழுக்குனா தான் கட்டுப்பாட்டில் இருக்கும்ன்ற நம்பிக்கை உடையவர்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. படித்தும் நாம் லிபரலாக இல்லைன்னா நாம் மீண்டும் அந்த பின்னோக்கிய செயல்களில் ஈடுபட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி மித்திக்கல் பாஸ்டெல்லாம் நம்பிக்கிட்டு இதுதான் சொல்லி இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளேயே சுழல்வதாக மாறிடும். நன்றி.